நான் பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை அன்று சென்னையிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். மிக கடுமையான பனிப்பொழிவு, 3 டிகிரி 2 டிகிரி 4 டிகிரி என்று இருந்தது. மொத்தம் 200 டென்ட் இங்கே இருக்குது. இது உள்ளுக்கு தான் நாங்கள் படுத்திருக்கோம். எங்களுக்கு தேவையான எல்லா விதமான பிளாங்கெட்ஸ் மற்ற எல்லா விஷயங்களையும் இங்கே இருக்கிறவங்க தான் தர்றாங்க. இவங்கள்ட்ட தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். முதல் நாள் வர்ற போதே என்னுடைய கையை பிடிச்சி நீங்கள் சாப்பிட வாங்க, நான் அவங்க மொழி எனக்கு புரியல, அப்புறம் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப இந்த பண்பாடெல்லாம் நம்மால் யோசித்து பார்க்க முடியாத ஒரு பண்பாடாக இருக்கிறது. ஜனவரி 26 இந்தியாவோட குடியரசு தினம் மறக்க முடியாத ஒரு வரலாற்று நிகழ்வா மாறி இருந்தது. பல்லாயிரக்கணக்கான டிராக்டர்கள்ல லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்தியாவோட தலைநகரத்துல ஒரு மாபெரும் பேரணியை நடத்தினாங்க. 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மாத கணக்கில் நடந்துட்டு இருக்கிற போராட்டத்தோட ஒரு பகுதி தான் அந்த நிகழ்வு. ஆனா அடுத்த நாள் ஊடகங்கள்ல வெளியான தலைப்புச் செய்தி மாறுபட்டது. தலைநகர்ல இருக்கக்கூடிய செங்கோட்டையில இந்திய தேசிய கொடியை இறக்கிட்டு வேறு ஒரு கொடி ஏற்றப்பட்டதா பல்வேறு ஊடகங்கள்ல முதல் நாள்லேயே செய்தியை நம்ம பார்த்தோம். ஆனா அதற்கு பிறகு அது ஒரு போலியான செய்திங்கிறத வேறு சில ஊடகங்கள் வெளியிட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், அதனுடைய வீரியம் உண்மையான முறையில நாட்டு மக்களுக்கு ஊடகங்களால தெரிவிக்கப்படுறதில்லை. காம்ரேட் டாக்கீஸ் குழு தோழர் மகேந்திரனோட பயணிச்சு டெல்லியில விவசாயிகள் போராட்டம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து மாத கணக்கில் அங்க தங்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் என்ன செயல்பாடுகள் அமைச்சுக்கிறாங்க, போராட்ட கோரிக்கையில உறுதியா இருக்காங்களா, அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்களை எப்படி வழி நடத்துறாங்க, என்ன விதமான கள சூழலை அங்க ஏற்படுத்தி இருக்காங்கிறத தான் இந்த ஆவணப்படத்துல நம்ம பார்க்க இருக்கோம். किसान एकता जिंदाबाद 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 किसान विरोधी किसान विरोधी. First we were trying to go inside national capital and this was the common call by all other organizations, united call. But later on when all the barricades were all the borders were barricaded by the comrades and the police brutality all happened, it was decided that we have reached to a certain position where if we go inside Delhi, we will be barricaded. But if we stand here, the national capital, we have jammed already. So within half an hour, this decision was taken that we, the people with all the organizations are not moving ahead, will barricade national capital. இந்த சாலை தான் NH1, ஜம்மு காஷ்மீரிலிருந்து டெல்லி வரை வரக்கூடிய சாலை. இந்த சாலையினுடைய அகலம் 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த சாலையை 13 மைல் நீளத்திற்கு விவசாயிகள் இதில் தடை எழுப்பி இங்கு தான் குடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 டிராக்டர் இங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு டிராக்டரும் வீடாக மாற்றப்பட்டு அந்த வீடுகளில் மக்கள் தங்களுடைய சொந்த கிராமத்தில் வாழ்வதை போல வாழுகிறார்கள். இங்க பாருங்க, இங்க பெரிய பெரிய விவசாயிகளும் இருக்கிறது, சின்ன சின்ன விவசாயிகளும் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா ஜாதியிலும் பட்ட விவசாயிகள் இங்கே இருக்கிறது, விவசாய தொழிலாளிகள் இருக்கிறது, அவங்க குடும்பங்கள் இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு எல்லாரும் ஒரே இடத்துல தான் சாப்பாடை சாப்பிட்றது, அதே சாதம், அதே சாம்பார், அதே கரண்டியில் போட்டு இதில் எடுத்து தர்றது, அதுதான் எல்லாரும் சாப்பிட்றது. பக்கத்தில் நின்று சாப்பிட்றது எதுவுமே இல்லை. இது அதனால இது அந்த ஒரு சோஷியல் ஆங்கிள் இந்த போராட்டத்தை பார்க்க வேண்டது. शांतिपूर्वक इसको मोदी के खिलाफ चलता रखेंगे जब तक ये बिल वापस नहीं होते, हम घर जाने वाले नहीं हैं. இதில் இருக்கக்கூடிய இந்த மூங்கில், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கிற வீடு கட்டுற பொருள் எல்லாமே இந்த கவர்மெண்ட் இப்படி செய்யும்னு எங்களுக்கு தெரியும், எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோம்னாக்கா, டூத் பேஸ்ட் வந்து இங்கே வாங்கிக்கிறோம், ப்ரஷ் இங்கே வாங்கிக்கிறோம், சோப்பு இங்கே வாங்கிக்கிறோம், பாக்கியெல்லாம் எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்து தான் நாங்கள் இருக்கிறோம், எவ்வளோ நாள் வேணாலும் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்த வந்து உருவாக்கி எல்லாருக்கும் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கான இடம். இந்த இடம் ஃபுல்லாக ஆண்கள் தங்கி இருக்கிறதுக்கான டென்ட். இது ஒரு பொருள் இங்கேருந்து காணாமல் போகாது. இங்கே பல பெண்கள் தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். இவர் தான் இந்த டென்ட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்து உதவி செய்கிறாரு. என்னுடைய
பர்ஸ் ஒன்று நான் தொலைச்சிட்டேன் இங்கே. அதை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. क्या चल रहा है हरियाणा दे केड़ा गांव केड़ा अपना गुल्ला चीका जी गुल्ला चीका जी गुल्ला चीका I am from Tamil Nadu. तमिलनाडु नहीं मालूम. You are also from Haryana. यस Okay, okay. What is your feeling about the struggle? अगर ये सरकार कानून वापस नहीं लेती तो हम हमारा संघर्ष जारी रखेंगे, हम पीछे नहीं हटेंगे, क्योंकि इसको सरकार को बदलना ही पड़ेगा। हम लोगों की ये खेती नहीं जाने देंगे। हमारे हक हैं, जो हमारी ज़मीनें हैं, जायदाद हैं, वो हमारी एक माँ है, तो हम कैसे सरकार को अपनी माँ पर कब्जा करने देंगे। हम इसको हटा के रहेंगे काले कानूनों को, जितनी देर मर्जी चला जाए, कितना लंबा हो सके हम लड़ेंगे। குளிருக்கு தேவையான எல்லா உடைகளையும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வழங்குறாங்க. அதுதான் அந்த கல்சா எய்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. காலுக்கு சாக்ஸு, தேவைப்படுறவங்களுக்கு பூட்டு, இது மாதிரி சில விஷயங்களை எல்லாம் இந்த விவசாயிகளுக்கு இவங்க கொடுக்குறாங்க. Somebody else told Khalsa is helping to the people and they are doing against the government or something like that. There is a newspaper writing. What is your reply on? नहीं ऐसा कुछ भी नहीं है, सिर्फ हम ह्यूमैनिटी को और जहाँ पे जो ज़रूरत होती है हम उसको प्रेफर करते हैं। नो कास्ट सिस्टम, नो रिलीजियन सिस्टम, ऐसा कुछ नहीं है गवर्नमेंट के अगेंस्ट। जो काम गवर्नमेंट को करने चाहिए वो तो NGOs करती हैं, ऐसा कुछ वो नहीं है। अभी केरला फ्लड आया था, वहाँ पे कोई गवर्नमेंट के अगेंस्ट कुछ नहीं था। अगर हम पंजाब के लिए कर रहे हैं, पंजाब में अगर कोई प्रॉब्लम आई है तो हम अगेंस्ट कैसे हो गए। बाकी ऑल ओवर इंडिया, ऑल ओवर वर्ल्ड हम सेवा जब करते हैं तब हम गवर्नमेंट के फेवर में होते हैं। Hey, what is your name? रोशनी रोशनी संजय मनखुश रवि दुलारा पंकज பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தை அவங்க அம்மாட்ட இன்னைக்கு காலையில் நான் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னா அப்புறம் அழுதுட்டு இருந்தான். ஆனால் இந்த குழந்தைகளுக்கான கல்வியை, பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களுக்கான கல்வியை இந்த விவசாயத்தில் போராடக்கூடியவர்கள் இரவு பள்ளிகளை நடத்துகிறார்கள். இது இந்த போராட்டத்தினுடைய இன்னொரு பகுதியாக பார்க்குறேன். போராட்டம் என்பது வெறும் போராட்டம் மட்டுமல்ல, அது வாழ்க்கை. Yes, we are from Kerala. Okay, all are teaching the students here. Yes, yes. Thank you. Kerala. You know Hindi? Thoda. But how you teach the children? Oh. English. நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கிறீங்க? ഒരു മാസമായി ഞാൻ ഇங்கே தான் இருக்கேன். எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? ഞാൻ കേരളാവിലെ മലപ്പുറം ജില്ല. துப்பாக்கி சுடுற போட்டியில் நேஷ்னல் சாம்பியனான இவர், துப்பாக்கி சுடுற போட்டியில் இந்தியாவிலே நேஷ்னல் சாம்பியன், அதை அவர் செஞ்சுருக்காரு. இது அவருடைய பிரதர். இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்கனாக்க, ஜாதி மதம் என்ற வித்தியாசம் பாராமல், ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பாராமல் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிற யார் வேணாலும் ஒரு பிளாஸ்டிக் பையில் துணியை கொண்டு வந்து கொடுத்தா அதை எல்லாத்தையும் துவைத்து அதை வந்து மிஷினில் உலர்த்தி மீண்டும் அவர்களுக்கு தந்து விடுகிறார்கள். இந்த பயிற்சி ஒரு புறம், இன்னொரு புறம் மக்கள் சேவை போராட்டம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். ஓகே ஓகே ஜிந்தாபாத். 300 மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த பாலை தயார் பண்ணி கிராமமாக பாலை திரட்டி கொண்டு வந்து தினம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பால்கிற பஞ்சமே கிடையாது. How you feel about this struggle? Actually this struggle is not just a struggle for me. It's like a library for me. Oh. It's like a history Ah. that is revealing itself. I was not aware about my history a lot. I'm Punjabi, but I did not know the history of Punjab. But now here, when I start coming here, I'm getting to know more history and my culture, and I'm getting to love my culture. When I was in America, I used to criticize India a lot. On every, like, I was criticizing India, its culture. I was saying it's toxic. But now after coming here, I'm falling in love with India, and I don't want to go back to America anymore. In the 7 years of BJP rule, they were not ready to sit for any table talk. They did it in NRC-CA time. They removed articles from Jammu and Kashmir. They removed and they attacked the labor laws in this country. But they never came and sat with the leaders of any union.
This is the first time in the history of BJP rule that they agreed to and they had to sit with the people. தண்ணியை லாரியிலிருந்து சில சேவா சங்கங்களின் மூலம் கொண்டு வந்து கொடுக்குறார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு குளிர்லையும் அதிகாலையில் குளிச்சுட்டு இந்த போராட்டத்தினுடைய பணிகளில் தீவிரமாக பங்கு பெறாங்கங்கிறது. ஒரு நடுவில் வந்து விறகு போடுறதுக்கு ஒரு இடம், ஃபொனல் மூலமாக தண்ணியை இதில் ஊற்றுறாங்க. அப்படியே இதை சூடுபடுத்தி அந்த தண்ணியை வெந்நீரை எடுக்கிறாங்க. இந்த 3 சட்டங்களும் வந்து ஒன்று வந்து நம்ம ரேஷனை வந்து பிடிஎஸை வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணுறது. இன்னும் 3வது அந்த சட்டம் சொன்னால் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் வருது. இதெல்லாமே வந்து நம்ம தேசத்தில் இருக்கிற அத்தனை சத்துணவுகளை வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கி சேகரிக்கிறதுக்காக கார்பரேட்டுகளுக்கு பவர் கொடுக்குறதா. அப்படி வரும்போது மார்க்கெட்டில் இது கிடைக்காம வரும், கிடைக்கிற பொருளுக்கு ரொம்ப அதிகமாக விலை வரும். பெண்களுடையும் குழந்தைகளுடையும் ஒரு சைலண்ட் ஜெனசைட் இந்தியாவில் வர்றதுக்கான ஒரு பெரும் ஆபத்து இந்த 3 சட்டங்களிலும் இருக்கிறது. அதனால்தான் பெண்கள் அதிகமாக இதில் வந்து இந்த அரசியல் தான் இந்தியாவினுடைய மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்க போகிறது என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. Modi is just an elected face in this country. He is not somebody who has come from the sky and he will not be agreeing to the will and wish of the people. If he choose to do so, he must remember what happened with Hitler also. पवन गुरु पानी पिता माता तरत महत, वोट हमारी राज तुम्हारा नहीं चलेगा नहीं चलेगा, पानी हमारा राज तुम्हारा नहीं चलेगा नहीं चलेगा, पानी 5 दरियावां दा, धरती 5 दरियावां दी, गुरमुखी लिपि 5 दरियावां दी। वाहिगुरु जी का खालसा, वाहिगुरु जी की फतेह। प्रणाम शहीदां दे। இது போன்ற போராட்டங்கள் நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் தொடர்ந்து நடக்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்திய ஜனநாயகத்தில் இந்த போராட்டங்கள் பிரிக்க முடியாத அங்கம். மக்கள் எதிர்கொள்கிற பல்வேறு சிக்கல்களுக்கு நிரந்தரமான தீர்வை இது போன்ற போராட்டங்கள் தான் உருவாக்கி கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் சமீபத்தில் உதாரணங்கள் சொன்னால் கூட எடுத்த கோரிக்கையில் வெற்றி அடையிற சாத்தியங்களை நம்ம உருவாக்கி காட்டியிருக்கோம். ஆனால் இந்த போராட்டங்களில் வன்முறையை விதைக்கிறத அரசாங்கம் தொடர்ந்து செய்யறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்கள் அடுத்த முறை களத்துக்கு வரக்கூடாது, மீண்டும் ஒரு அநீதியை எதிர்த்து இதுபோல ஒன்று சேரக்கூடாதுங்கிற செய்தியைத்தான் அரசாங்கம் இந்த வன்முறைகள் மூலமா சொல்ல நினைக்குது. ஆனா வரலாறு எப்பவும் ஒரே திசையில பயணிக்காது.